இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த அழகிய ஒர்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸை டிசைன் செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த சாரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ளவுஸு அந்த பார்டர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கழுத்துக்கு உண்டான டிசைன் மட்டும் ஒரு பக்கமாக தள்ளி போட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் ரொம்பவே பிளெயினாக விட்டுருக்காங்க. சென்டராக போட்டிருந்தா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஓரத்தில் இருக்கிறதுனால நாம் அதை கொஞ்சம் ஏதாவது ஒரு அழகிய டிசைன் செஞ்சு பார்க்கலாம். நிறைய தோழிகள் என்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் இந்த மாதிரி இமேஜஸை அனுப்பி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு குறைவாக இருக்கும் பொழுது நாம் அந்த மேல் கிளாத்தையே நம்ம ஒட்டு கூட கொடுத்து முடிச்சிடலாம். ஆனால் அதையே நம்ம ஒரு டிசைனாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது சாரியோட உள் சுற்றில் இருக்கக்கூடிய அந்த நிறத்தில் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு ஜிக்ஜாக் டிசைன், அதாவது மின்னல் மாதிரி ஒரு டிசைன் கொடுக்கலாம். அதுக்காக நான் இந்த ஃபோல்டு முதுகு பக்கம் ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாதி அளவுக்கு உண்டான கிளாத்தை உள் சுற்றில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே விலை உயர்ந்த புடவை சுற்றளவு போதவில்லையான்ற வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மெத்தடில் தான் நம்ம இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்து ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து கிளாத்தை அதில் ஜாயின் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த க்ரீன் கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த கிளாத்தை அதில் வச்சு அட்டாச் பண்ணிட போகிறோம். நமக்கு பாதி அளவு இருந்தால் போதும். அதனால் அந்த ஃபோல்டில் இருக்கிற பாதி அளவை தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த புடவையில் நம்ம எடுத்த கிளாத்துக்கு பதிலாக ப்ளவுஸில் இருக்கக்கூடிய கிளாத்தை அதில் உள் சுற்றில் தெரியாமல் அதை நம்ம ஜாயின் பண்ணி விட்டாச்சு. அது சொருகும் பொழுது உள்ளே போகிறதால வெளி பார்வைக்கும் தெரியாது. இதே மாதிரி கையிலையும் குறைவாக இருக்கிற பாகத்துக்கு ஒட்டு கொடுத்து கைக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய நல்ல சேலைகளுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிடுச்சுன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம இப்படியெல்லாம் தான் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நம்ம அந்த டிசைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பின்பக்கத்துக்கு ஒரு பேப்பர் கட் போட்டு வச்சுக்கலாம். அதில் சென்டர் பாகத்தை அளவாக எடுத்துக்கிட்டு ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். அதாவது ஜிக்ஜாக் மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நம்ம இந்த ரைட் சைடுக்கு சேலையிலேருந்து எடுத்த அந்த கிளாத்தை கொடுக்க போகிறோம். இடது பக்கம் நம்ம ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் டிசைன் குறைவாக இருக்கு இல்லையா, அதை தான் கொடுக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம இந்த ஓரத்துக்கு மட்டும் கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறோம். ஏன்னா அது ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக நம்ம திருப்பும் பொழுது அந்த ஷார்ப்பெல்லாம் கரெக்டாக கிடைக்கணும் நமக்கு. அதுக்காக நம்ம ஒரு பேப்பர் கேன்வாஸ் வச்சு பண்ணிடலாம். இப்போ அந்த பேப்பர் கேன்வாஸை கூட நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும்னு இல்லை. இந்த எட்ஜு இந்த ஓரத்துக்கும் நம்ம அந்த கர்வெல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி அந்த ஒரு நீளத்துக்கு எடுத்துக்கிட்டால் போதும். நாம் பிற்பாடு அந்த பேப்பர் கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அது நமக்கு தேவைப்படாது. உள்ளே ரொம்ப வெள்ளையாக தெரியுங்கிறதுனால நமக்கு இந்த கிளாத்தும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் கிளாத்துன்றதுனால அந்த ஒயிட் கலர் அப்படியே தெரியும் இல்லையா. அதனால் நம்ம அந்த கிராஸ் எல்லாம் கரெக்டாக வரணும். அதுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பிற்பாடு அதை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம இதை ஜாயின் பண்ணி திருப்பிக்க போகிறோம். அதை வச்சு முதல்ல அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள லைனிங் கிளாத்தை ஒரு ஓரத்துக்கு அந்த ஓரத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம திருப்பி ஒரு படி தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம 2 சைடு டிசைனையுமே அந்த மாதிரி தைச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடில் நம்ம அந்த க்ரீன் கலரையும் முடிச்சாச்சு. அதையும் இதையும் ஒன்றா நம்ம பொருத்தி
உள்ளே வந்து நம்ம இந்த க்ரீன் கலரில் ஆம் ஹோல் கட் பண்ணினது, நெக் கட் பண்ணின அந்த வட்டம்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை எல்லாமே உள்ளே கூடி நம்ம ஜாயின் பண்ணி, அதாவது 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கும் முன்னாடி லைனிங் கிளாத்தில் பின்னாடி டாட்டை பிடிச்சிக்கலாம். ஏன்னா மேல் கிளாத்தில் நம்ம டாட் பிடிக்க முடியாது. அதுக்காக நம்ம லைனிங் கிளாத்தில் முதல்ல பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அதுக்குண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம மேல் கிளாத்லேயும் செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டாட் பிடிச்சதனுடைய பலன் வரும். இப்போ அந்த நம்ம வெட்டின அந்த கிளாத்துலேயே இப்படியும் அப்படியுமா நம்ம இந்த டிசைனை வச்சு ஜாயின் பண்ணிட போகிறோம். அதே நேரம் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பேப்பர் கேன்வாஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த மேல் கிளாத்தை 2 சைட்லேயுமே டாட் பிடிச்சோம் இல்லையா லைனிங் கிளாத்தில், அந்த அளவுக்கு உண்டான கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்ட பிற்பாடு இப்போ நம்ம அதை லைனிங் கிளாத்தோட ஜாயின் பண்ணி திருப்பும் பொழுது உங்களுக்கு 2 பக்கமும் ஈவனாக வரும். லைனிங் கிளாத்து நம்ம ஏற்கனவே டாட்ஸை பிடிச்சிட்டோம் இல்லையா, பேக் டாட்டை, இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக வந்துருச்சு பாருங்கள். அப்போது உங்களுக்கு அந்த உள் கிளாத்து இழுத்து பிடிக்கும் பொழுது கரெக்டாக அந்த டாட்டு நிற்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம உள்ள அந்த கிளாத்தை கொடுத்து ஜாயின் பண்ணிட்டோம். இதை ஜாயின் பண்ணின பிறகு நம்ம அந்த இடத்துல லேஸ் வச்சு நமக்கு அந்த ஓப்பனை கரெக்டாக மூடிட்டோம்னா அதுக்கு பிறகு நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணும் பொழுது அழகாக நெக்லேயும் அந்த லேஸை வச்சு அழகுபடுத்திடலாம். இந்த கிராண்டான சேலைக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸை டபுள் கலருக்கு ஏற்ற டபுள் கலர் ப்ளவுஸாக ரெடி பண்ணியிருக்கோம். டிசைன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.